இந்தியாவிலே இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசையாக இருக்கும். எங்களை மாதிரி என்ஆர்ஐஸ்க்கு நம்ம வீட்டை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து தனியாக இருக்குமேன்னு தோணும். த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் ஆன் த அதர் சைட். ஸோ எல்லா சைட்லேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். என்ன மாதிரியே என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்பவே கனெக்ட் பண்ணிப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஎஃப்எஸ் ஆஃபீஸில் ஒரு தமிழ் ஃபேமிலியை மீட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். விநாயகர் சதுர்த்திக்கு அவங்க வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் நேற்று சாட்டர்டே அவங்க வீட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த அண்ணா ரொம்ப ஸ்வீட்டாக அவரே வந்து பிக் பண்ணிட்டு போனார். அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க எல்லாமே. அவங்க பேசுகிறது புதுசாக பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. டைம் போகிறதே தெரியாது. ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நான் நெய் சாப்பிட மாட்டேன்னு எனக்காக நெய்யெல்லாம் போடாமல் ஸ்வீட் பண்ணி வச்சுருந்தாங்க. வரும்போது ஸ்வீட்டாக ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. அவங்களுக்கு வீடியோவில் வரதுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் கேட்டுட்டு அவங்கள காமிக்கிறேன். நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.